டிஎன்பிஎஸ்சி பேங்க் எக்ஸாம் கவர்மெண்ட் எக்ஸாமை கிளியர் பண்ற உங்க கனவை நனவாக்க ரேஸ் இன்ஸ்டிடியூட் ஜாயின் பண்ணுங்க. லிங்க் இஸ் attached in the description below. சகு இந்தா நீ கேட்ட ஃபைல். தேங்க் யூ அம்மா. போன வேலை முடிஞ்சுதா அண்ணே? எல்லாம் நல்லபடியா முடிஞ்சுதுமா. வரும்போது பூர்ணம்மாவோட தான் வருவோம். நீங்க சொன்னது நடக்கணும். இதுல நான் சொல்ல என்னம்மா இருக்கு? நீங்க மனசு வச்சு அது நடக்காம போயிடுமா என்ன? அப்ப முடிவே பண்ணிட்டீங்க. ஏமா அப்ப பூர்ணா வெளியே எடுத்தே தீரணும்னு முடிவு பண்ணிட்டீங்களா? மதன், அவ உனக்கு அக்கா. போதுமா, அந்த வார்த்தைக்கான எந்த நியாயமும் அவ பண்ணதே இல்ல. இப்போ என்னதான் சொல்ல வர மதன்? பூர்ணா ஜெயிலே இருந்து சாக சொல்றியா? தப்பு யார் பண்ணாலும் தண்டனை அனுபவிச்சே ஆகணும்னு சொல்றேன். அப்போ இது வரைக்கும் நான் வெளியில எடுத்த யாருமே தப்பு பண்ணாதவங்கன்னு சொல்றியா? எனக்கு அத பத்தி எல்லாம் தெரியாது. ஆனா இவ வெளியே வந்தா பிரச்சனை தான் வரும். சாரி மதன், அதுக்காக அவளை காப்பாத்தாம என்னால இருக்க முடியாது. அவளை நான் காப்பாத்த வேணான்னுலாம் சொல்ல. அதுக்காக இப்ப நீங்க அதை செஞ்சா அவ இன்னும் அடங்காம தான் தெரியவா. நம்ம என்ன தப்புனாலும் எவ்வளவு பெரிய தப்புனாலும் அம்மா பாத்துப்பாங்க, நம்மளை காப்பாத்துவாங்க, நம்ம இஷ்டத்துக்கு ஆளலாம் தான் நினைப்பா. நடக்க போறதுக்காக இப்ப நடக்க வேண்டியதை என்னால பண்ணாம இருக்க முடியாது மதன். டேய், பூர்ணா பண்றது சரிதான் நீங்க யாரும் சொல்ல வரல. அவ தப்பு தான் பண்ணிருக்கா. அதுக்காக இவ்வளவு இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தோம் அவளை அப்படியே கை கழுவு சொல்றியா? அந்த இன்ஃப்ளூயன்ஸை தப்பா யூஸ் பண்ண வேணாம் தான் சொல்றேன். சரிடா, நீ சொன்ன மாதிரியே வெச்சுப்போம். உள்ள போனவ ஏன் மகளா திருந்தி வந்து எல்லாரையும் புரிஞ்சு நடந்துக்கிட்டா என்ன பண்ணுவ? அந்த ஆப்பர்ச்சுனிட்டி தான் நீங்க கொடுக்கவே இல்லையே. அவ உள்ள இருந்தா திருந்துவான்னு பார்த்தா அவளை வெளியெடுக்க விழுந்துருச்சுட்டு ஓடுறீங்களே. மா, அவளை பத்தி என்னை விட உங்களுக்கு தான் நல்லா தெரியும். அவ திருந்த போறதே இல்ல. மதன், நான் இப்போ ஒரு அம்மாவா இல்ல ஒரு லாயரா சொல்றேன். குற்றவாளிக்கு திருந்த ஒரு வாய்ப்பு தரணும். அதத்தான் நான் இப்ப பண்ண போறேன். அண்ணே, அம்மா, கோர்ட்டுக்கு நேரமாச்சு, கிளம்புங்க. சரிம்மா. என்னடா? ஹலோ ஹலோ மேடம், சகுந்தலா தேவியா? ஆமா, சொல்லுங்க. ஜெயில இருந்த உங்க பொண்ணு பூர்ணாவுக்கு ஒரு சின்ன பிரச்சனை மேடம். பூர்ணாக்கு பிரச்சனையா? என்ன சொல்றீங்க? அவங்கள ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கோம். நீங்க கொஞ்சம் நேர்ல வாங்க மேடம். தோ வரேங்க. என்னாச்சு சகு? நாம ஒண்ணு நினைச்சா தெய்வம் ஒண்ணு நினைக்குதுங்க. ஜெயில ஏதோ பிரச்சனை போல இருக்கு. பூர்ணாக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்களாம். வாங்க போலாம். டேய், வாடா போலாம். வாடா. நான் வரலப்பா, சும்மா இருங்க. பூர்ணாவை நீ வேணா வெறுக்கலாம்டா. ஒரு அம்மாவா அவ எப்படிடா வெறுப்பா? மனசுல இருக்கிற துக்கம் என்னன்னு சொல்லியாடா தெரியணும். காணாம போன மக கிடைப்பாளான்னு அவ தவிச்ச தவிப்பு உனக்கும் தெரியலடா. கிடைச்ச பொண்ணு எந்த நிலைமையில இருந்தாலும் பெத்த அம்மா வேண்டாம் சொல்லுவா. நீயும் ஒரு குழந்தைக்கு அப்பாவாகும் போதுதான் புள்ள பாசம்னா என்னன்னு உனக்கும் தெரியும்டா. ஜெயில பிரச்சனையாயி ஒரு பொண்ணு அட்மிட் பண்ணிருக்காங்களே, எங்கம்மா? அந்த லாஸ்ட் ரூம்ல இருக்காங்க. அங்கயா? வாங்க. மேடம், அது நான் என் பொண்ணு பூர்ணாவை பார்க்கணும். உள்ள ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கு மேடம், பார்க்க முடியாது. ஐயோ, ஜெயில என்னதாங்க நடந்துச்சு சொல்லுங்க மேடம். அம்மா, அந்த பொண்ணுக்கு அம்மா மட்டும் கிடையாது, இவங்க பெரிய லாயர். இவங்க கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்கம்மா. மேடம், அது வந்து இதான் மேடம் நடந்துச்சு. ஐயோ, என்னம்மா இது? இவ்வளவு நடந்திருக்கு. தப்பா இருக்கேம்மா. என்னங்க டாக்டர், டாக்டர், என் பொண்ணு
இப்ப அவங்க கிரிட்டிக்கலா தான் இருக்காங்க. இப்போதைக்கு அவ்வளவுதான் சொல்ல முடியும். அவங்க போய் சொல்றாங்க. என்ன சொல்ற சுவாதி? ஆமா மேடம், என்ன நடக்குதுன்னே தெரியல. நீங்க ஏதாவது பண்ணுங்க. எப்படியாவது பூர்ணாவை வெளியில கொண்டு வாங்க. நம்ம வெளியில வேற ஹாஸ்பிடல்ல வச்சு பாத்துக்கலாம் மேடம். ரொம்ப பயமா இருக்கு. ப்ளீஸ் மேடம். டாக்டர், நான் இப்பவே என் பொண்ணை பார்த்து ஆகணும். டாக்டர் ப்ளீஸ் அலோ பண்ணுங்க. சரி, உங்க எல்லாரையும் அலோ பண்ண முடியாது. நீங்க ஒருத்தர் மட்டும் போய் பாருங்க. பேஷண்ட் மயக்கத்துல இருக்காங்க, டிஸ்டர்ப் பண்ணிடாதீங்க. சரி சகு, நீ போய் பாரு. பூர்ணா, பூர்ணா, ஐயோ, பூர்ணா. வித்யாவுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அவளை பத்தி நீங்க என்ன சொன்னாலும் நாங்க அதுக்கெல்லாம் அசர மாட்டோம். அழகு, பூண்டி நீர்த்தேக்கத்தில் தண்ணீர் அதிகரிப்பு. இருங்க, கொஞ்சம் அடுத்த பேசாம வருஷம் இருங்க. தண்ணி பிரச்சனை. பொண்ணோட அடியால உள்ள தூக்கிட்டு வந்து போட்ட பிறகும் உள்ள தள்ளத்துக்கு அப்புறமும் ஓ பொண்ணோட திமிரு இன்னும் அடங்கல இல்ல. எங்க ஓ பொண்ண சொல்லு பார்க்கலாம். வர வழியிலேயே கஜா உன்னை பத்தி. டேய் டேய் டேய், என்னடா இது? நான் சீரியல் பாத்துட்டு இருக்கேன்ல, போடு. மா, இங்க நடக்கிறது தானே அங்கேயும் நடக்குது. வீட்டையும் தாண்டி வெளியில என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நியூஸ் சேனல்ல பாருங்க. அதான் படிச்சு அப்ப சொல்றாரு. அது சென்னை போதும். புழல் சிறையில் பெண் கைதி தாக்குதல். சென்னையில் புகழ்பெற்ற வழக்கறிஞரான சகுந்தலா தேவியின் மகளான பூர்ணா என்பவர் சில நாட்களுக்கு முன் கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டு சென்னை புழல் சிறையில் பெண்கள் சிறப்பு பிரிவில் அடைக்கப்பட்டார். சம்பவத்தன்று உணவு இடைவேளையில் வரிசையில் நிற்கும் சுதா? பிரச்சனையில் தகராறு சுதா, இங்க வா. கடுமையாக தாக்கப்பட்டு அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார். அவரது உடல்நலம் கடுமையான நிலையில் உள்ளதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் சிறைக்குள் இதுபோல் நடப்பதை கட்டுக்குள் கொண்டுவர கண்காணிப்பை பலப்படுத்த சிறை ஆணையர் ஆணையிட்டதாகவும் தகவல்கள் வெளியாகிறது. என்ன சுதா, ஜெயில கூடவா இப்படி எல்லாம் நடக்கும்? பூர்ணாவ எதுக்கா மத்த கைதியெல்லாம் அடிக்கணும்? மா சுதா, யாராவது தெரிஞ்சவங்க இருந்தா போன் போட்டு என்ன ஏதுன்னு கேளுமா. ஆமாமா, கொஞ்சம் சீக்கிரமா கேளு. என்ன இருந்தாலும் அவ நம்ம வீட்டு பொண்ணு. டேய் டேய் மகேஷ், என்னடா இங்கே உட்கார்ந்திருக்க? போய் சம்பந்திய பாரு. பூர்ணாவுக்கு என்ன ஆச்சுன்னு கேளு போ. நான் எதுக்குமா கேட்கணும்? அதான் அடிக்கடி சொல்லுவீங்கல்ல, அரசு அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளுன்னு. அதான் இப்ப நடக்குது. ரவுடிங்க கேடிங்கன்னு சவகாசத்தை வச்சுக்கிட்டு எவ்வளவு பண்ணிருப்பா. அதனால்தான் இப்ப ஒட்டு மொத்தமா சேர்த்து வச்சு அனுபவிக்கிறாங்க. ஏய், இத பேச வேண்டிய நேரமாடா இது? அதான் நம்ம வீட்டு பொண்ணுன்னு சொல்றல்ல. என்ன? ஆமாண்டா. எனக்கு நம்ம சம்பந்தி வீட்டுக்கு நீங்க போன் போடுங்க. இல்லன்னா நம்மளே நேர்ல போய் பாத்துட்டு வந்துடலாம். அதுவும் நீங்க சும்மா இருக்கவே மாட்டீங்களா? மகேஷ் சொல்றதாமா கரெக்ட். காசு இருக்கிற திமிர்ல தானே ஏமாந்தவங்கள பார்த்து அடிச்சா. அது ஜெயில. அங்கேயும் போய் ரவுடித்தனத்தை காட்டினா சும்மா இருப்பாங்களா? அது என்ன நம்ம வீடா அவ இஷ்டத்துக்கு ஆடுறதுக்கு? அங்க அவளை விட கேடிங்களா இருந்திருப்பாங்க. அதான் நல்லா கவனிச்சிருக்காங்க. எத்தனை நாளைக்கு தான் இவ கொடுத்துக்கிட்டே இருப்பா. அதான் இப்ப வாங்குறா. இந்த கோபதாபல அப்புறமா வச்சுக்கலாம். என்னன்னு போய் பார்த்துட்டு வந்துடலாம். எனக்கு இப்படி எல்லாம் சொல்றது பார்க்கும்போது பயமா இருக்கு. அம்மா, என்னம்மா நீங்க புரிஞ்சுதான் பேசுறீங்களா? அவ நம்மள படுத்தாத பாடா. அவ மேல போய் பரிதாபப்பட்டு இருக்கீங்க. டேய், அதுக்கு இல்லடா. அப்பா, என்ன கேட்டா இது பூர்ணாவோட டிராமாவா தான் இருக்கும். அப்பா, உங்களுக்கு தெரியாதா எத்தனை பேர் ஜெயிலுக்கு போக பயந்துட்டு நெஞ்சு வலிக்குது, மூச்சு விட முடியலன்னு கோர்ட்ல போய் சொல்லிட்டு ஹாஸ்பிடல்ல வந்து படுத்திருக்காங்க. அந்த மாதிரி தான்ப்பா இவ்வளவு ஏதாவது ட்ரிக் பண்ணிருப்பா. பா, இன்னும் சொல்ல போனா அவளுக்கு ஜெயில ஃப்ரெண்ட்ஸ் அதிகம். அவளுக்கு தெரியாத கைதியா இல்ல ரவுடியா?
அதெல்லாம் காசை கொடுத்து செட்டப் பண்ணிருப்பாப்பா. நீங்க அடிக்கிற மாதிரி அடிங்க, நானும் ஹாஸ்பிட்டல் போய் படுத்துக்கிறேன்னு அப்படியே ஜாமீன்ல போறதுக்கு பிளான் பண்ணிருப்பாப்பா. ஏய், என்ன அழகுவன்? ஏன்டா அவ அங்க அடிபட்டு கிடக்குறா, நீங்க இப்படி பேசிட்டு இருக்க? பா, அவகிட்ட பணம் இருக்குப்பா, அவ நினைச்சா என்ன வேணாலும் பண்ணலாம். நீங்க அமைதியா இருங்க. இதை எப்படி டீல் பண்ணணும்னு எனக்கு தெரியும். இவன் சுதா, இத காரணம் காட்டி அவங்க அம்மா இருக்காங்கல்ல, அவங்க அவளை வெளியில எடுக்கிறதுக்காக ட்ரை பண்ணுவாங்க. நீ என்ன பண்ற, அப்ஜெக்ஷன் பண்ணி ஒரு பெட்டிஷன் போடு. அவ பிளான் பண்ணி தான் பண்றா. நீ உடனே பெட்டிஷனை போடு. நான் சீரியஸா சொல்றேன், அவ ஜென்மத்துக்கு வெளியே வரக்கூடாது. என்ன அழகுவன்? இவ்வளவு பிடிவாதமா இருக்கான் அவன்? அவன் சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? எல்லாத்துக்கும் காரணம் அவதானே. ஏய் மகேஷ், இவன் ஆளுக்கு ஆள் இப்படி பேசிட்டு போனா என்னங்க? சகு, ஜட்ஜி பர்மிஷன் கொடுத்துருவாருல? தெரியலங்க. அண்ணே, என்னாச்சுன்னு முடிஞ்சுதா? என்ன அண்ணே, என்ன ஆச்சு? ஹாஸ்பிட்டல் சேஞ்ச் ஆர்டர் கொடுத்தீங்களா? ஒத்துக்கிட்டாரா? ஜட்ஜ் என்ன சொன்னாரு? அம்மா, ஜட்ஜி கிட்ட எல்லா விவரத்தையும் எடுத்து சொன்னேன், உங்க நிலைமையும் எடுத்து சொன்னேன். அவரும் புரிஞ்சுக்கிட்டாரு. உங்க சூழல் புரியுது, ஆனா என்னால அப்படி பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாரு. ஜட்ஜி ஏன் அப்படி சொன்னாரு? நாம தான் தெளிவா சொல்லிருக்கோமே. அவரு அதுக்கு ரெடிதாம்மா, ஆனா அப்ஜெக்ஷன் பெட்டிஷன் வந்திருக்குதான். அப்ஜெக்ஷன் பெட்டிஷனா? பூர்ணாவை வேற ஹாஸ்பிட்டலுக்கு மாத்த கூடாதுன்னு யார் அப்படி பெட்டிஷன் கொடுத்தது? நான் தான். சுதா, நீயா அப்படி செஞ்ச? அவ உயிருக்கு போராடிட்டு இருக்கா. போ, நீயே போய் பாரு, அப்புறம் முடிவெடு. தப்பு பண்ணவதா சுதா.
ஆனா நான் அவளை இழக்க விரும்பல. பூர்ணா உனக்கு உன் குடும்பத்துக்கு எவ்வளவோ தப்பு பண்ணிருக்கா, அத நான் மறக்கல. ஆனா அவளை இந்த நிலைமையில பார்க்கும்போது வலிக்குது சுதா. பூர்ணாவை உள்ள தூக்கி வைக்கிறதுல உனக்கு இருந்த நெருக்கடி, பிரஷர் எல்லாமே எனக்கு தெரியும். ஏன் இப்ப கூட இந்த அப்ஜெக்ஷன் கொடுக்க அதுதான் காரணமா இருந்திருக்கும். உன்னை எங்க யாருக்கும் பிடிக்கலன்னு அவளை தூக்கி போட்டா அம்மாவா நான் தானே தாங்கி பிடிக்கணும். காணாம போன 2 பொண்ணுங்கள்ல ஒருத்தி கிடைச்சோ என் வாழ்க்கையில சந்தோஷமே இல்ல. மூத்தவ எப்படி இருக்காளோ தெரியல. அவ எங்க இருந்தாலும் உங்களை நினைச்சு சந்தோஷமா இருப்பா. அது வரைக்கும் உன்னை என் மகளா நினைச்சுக்கலாமா? தந்தை தாயை தேடுதே, வழிகள் கூடுதே, துள்ளி தீர்ந்த காலங்கள், பள்ளி சென்ற நேரங்கள். உன்னை என் மூத்த பொண்ணா நினைச்சு கெஞ்சி கேட்டுக்கிறேன். உன் தங்கச்சியை காப்பாத்துவியா? இது கண்கள் நனையும் பாடல், என் நெஞ்சில் உறவின் தேடல், இல்லாத வண்ணம் நானா, இறைவாவும் நியாயம் தானா, விதி நான் வாபஸ் வாங்கிடுறேன். கை வீசும் காற்றாய் காத்திருப்பே. சுதா, இதனால உனக்கு ஏதாவது பிரச்சனை வந்துட்டா? மூத்த பொண்ணா நினைச்சுக்கிறேன்னு சொல்லிருக்கீங்க. உங்களுக்காக நான் இது கூட செய்யலனா எப்படி? வாபஸ் வாங்கிடுறேன். பூர்ணாவை பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து பாருங்க. வரேன். பூமியிலே மீண்டும் வந்து புன்னகைக்க வாய்க்குமா? நான் தொலைத்த நாட்களெல்லாம் மறுபடியும் மலருமா? எந்த உள்ளம் ஏங்குதே, தந்தை தாயை தேடுதே, வழிகள் கூடுதே. இந்தாங்க. எங்க பூர்ணா விஷயம் என்ன ஏதுன்னு தெரிஞ்சுதா? ஒண்ணுமே புரியல அழகு. ஒண்ணு போனா இன்னொன்னு மாத்தி மாத்தி வருது. அவளை நினைச்சாலும் பாவமா இருக்கு. மா, அவளை பத்தி பேசி ஒரு பிரயோஜனமும் இல்ல. நாம தான் அவளை வேணான்னு தலைமுழுகிட்டோம்ல. இனி எது நடந்தாலும் அது அவங்க பிரச்சனை. நீங்க தயவு செஞ்சு எதையும் கண்டுக்காதீங்க. என்னடே இப்படி பேசினா எப்படிடா? ஒருத்தருக்கு தண்டனை வாங்கி கொடுக்கறது அவங்க திருந்தணுங்கிறதுக்காகத்தான். பா, அந்த பேச்சே இந்த வீட்டுல வேண்டாம்னு சொல்றேன். நீங்க என்னமோ தண்டனை அதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. டேய், என்னடா இது?